வினேஷ் போகத் தகுதி நீக்கத்துக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தலைவர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நேற்றைய தினம் அவர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய போது அவருக்கு ஆதரவாக சமூக வலைதளங்கள்ல பல்வேறு விதமான கருத்துக்கள் பதிவிடப்பட்டிருந்தது. ட்ரெண்டிங்ல இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைய தினம் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைய தினம் சமூக வலைதளங்கள்ல என்ன மாதிரியான கருத்துக்கள் இருக்கிறது என்பது தொடர்பாக விளக்குவதற்காக செய்தியாளர் பிரியதர்ஷினி இணைந்திருக்கிறார். பிரியதர்ஷினி, இனி உங்களிடம். நன்றி ஆனந்தி. வினேஷ் போகத்துக்கு ஆதரவு குரல்கள் அப்படிங்கிறது நேற்றிலிருந்தே வலுக்க தொடங்கி இருக்குதுன்னு சொல்லலாம். நேற்றிலிருந்து அவங்க பதக்கம் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு முனைப்போட இந்தியர்கள் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வினேஷ் போகத்துக்கு வாழ்த்து சொல்லியும் அவங்கள ட்ரெண்டிங்லையும் வச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கும் ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. ஆனால் விஷயம் வேறு. ஏன்னா ஒலிம்பிக் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அனைவரையுமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. இது பல்வேறு தரப்பினர்கிட்டையுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள்ல தலைவர்களா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், அவங்களோட கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டு வர்றாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல பிரதமர் மோடி வினேஷ் போகத்துக்கு ஆறுதல் தெரிவிக்கும் விதமா ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. குறிப்பா, நீங்க சாம்பியன்களுக்கெல்லாம் ஒரு சாம்பியன், நீங்க இந்தியாவோட ஒரு ப்ரைடும் கூட, நீங்க ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவிட்டிருக்காரு. இந்த பின்னடைவு அப்படிங்கிறது நிச்சயமா வேதனைக்குரியது. தன்னோட கஷ்டத்தை வார்த்தைகளால விவரிக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற விதமா பிரதமர் மோடி இந்த பதிவை வெளியிட்டிருக்காரு. அடுத்ததா பஜ்ரங் புனியா இது நேற்று வெளியிட்ட பதிவு. அவர் ஏற்கனவே முன்னாடி டெல்லியில் நடந்த போராட்ட களத்திலிருந்தே வினேஷ் போகத் கூட ஒவ்வொரு கஷ்டங்கள்லையும் துணை நின்றவர் அப்படின்னே சொல்லலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது நேற்று வெளியிட்ட பதிவாக இருந்தாலும் கூட தற்போது அவர் நேற்று ஒன்று சொல்லியிருந்தார். அதாவது இந்தியாவுக்காக ஒருவேளை வினேஷ் போகத் ஜெயிக்கும் பட்சத்தில் எப்படி பிரதமர் மோடி அவங்களுக்கு கால் பண்ணி நன்றி தெரிவிக்க போறாங்க, கால் பண்ணி பேச போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்த நிலையில தான் இன்னைக்கே தகுதி நீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியாகி இருக்கு. அடுத்ததா அகிலேஷ் யாதவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல தொழில்நுட்ப காரணங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டறியணும். அது மட்டும் இல்லாம உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத கண்டறியணுங்கிறத வலியுறுத்தி அவர் எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவை போட்டிருக்காரு. அடுத்ததா பிரதமர் மோடி ஆறுதலையும் தெரிவிச்சு பிடி உஷா கிட்ட வினேஷ் போகத் பேச பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. அடுத்ததா டிஆர்பி ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஏற்கனவே நீங்க ஒரு வெற்றியாளர் தான் அப்படின்னு குறிப்பிட்டு வினேஷ் போகத்துக்கு ஆதரவா பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, பொதுமக்களும் வினேஷ் போகத்துக்கு ஆதரவு குரல்கள் கொடுக்க தொடங்கி இருக்காங்க. குறிப்பா இது ரொம்ப அன்ஃபேர், அது மட்டும் இல்லாம ஒரு 100 கிராம்காக டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டது அப்படிங்கிறது ஏத்துக்க முடியாதது. வினேஷ் போகத் ஸ்ட்ராங்கா மன உறுதியோடு இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதிய தலைமுறை சார்பில் இருந்தும் மக்கள் கிட்ட எக்ஸ் சமூக வலைதளத்துல கருத்து கேட்கப்பட்டுச்சு. அதுக்கும் தொடர்ந்து மக்கள் வினேஷ் போகத்துக்கு ஆதரவாகவும் ஒலிம்பிக் சம்மேளனத்துக்கு எதிராகவும் தங்களோட கருத்துக்களை பதிவிட்டு வந்ததையும் பார்க்க முடிஞ்சது. குறிப்பா செதஞ்ச கனவு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஒருத்தர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, சரியான எடை பரிசோதனை செஞ்சிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்திய ஒலிம்பிக் கமிட்டியும் இந்த சரியான போக்கை காட்டியிருந்தா இதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்கு. ஒலிம்பிக் நிர்வாகமும் முதல்லயே இதை கவனிச்சிருக்கணும். இவரோட உழைப்பு, குறிப்பா வினேஷ் போகத்தோட உழைப்பு தான் வீணாகிருச்சு. இந்தியாவோட தங்கப்பதக்கம் நம்பிக்கை பறிப்போயிருச்சு அப்படின்னு வேதனையை தெரிவிச்சிருக்காரு. அது மிகவும் எதிர்பார்க்க முடியாத ஒன்று இந்த தகுதி நீக்கம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட தகுதி நீக்கம் எந்த அடிப்படையில் நடக்குது, அது மட்டும் இல்லாம மல்யுத்த விதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உடல் எடை கூடுதலா இருந்துச்சு அப்படின்னா வீரர் வீராங்கனைகள் தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க. இதுதான் ஒலிம்பிக்ல இருக்கிற ஒரு ரூல். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் எடை அதிகமா இருக்கிற வீரர் வீராங்கனைகளுக்கு அடுத்தடுத்த போட்டிகள்லையும் விளையாடுறதுக்கு தடையானது விதிக்கப்படுது. இதுவும் ஒரு ரூலா கடைபிடிக்கப்படுது. அதுக்கடுத்ததா உடல் எடை கூடுதலா இருக்கிறவங்க தரவரிசை பட்டியலையும் கடைசி பின்னாடி தள்ளப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம உடல் எடை அதிகமா இருந்துச்சுன்னா மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அதனாலதான் இப்ப தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. 50 கிலோ எடை பிரிவில் அவங்க போட்டியிடணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா அவங்க சற்று 100 கிராம் அதிகமா இருந்ததுனாலதான் இந்த தகுதி நீக்கம் அப்படிங்கிற காரணத்தை ஒலிம்பிக் கமிட்டி சொல்லியிருக்காங்க. சரி, தகுதி நீக்கம் செய்யப்பட்டுட்டாங்க. இனி அடுத்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத்துக்கு எந்த பதக்கமுமே கிடைக்காது. அதாவது அவங்க இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தாலும் கூட வெள்ளி பதக்கம் அப்படிங்கிறது கிடைக்காது. இனி நடக்க போற போட்டி அப்படிங்கிறது வெண்கல பதக்கத்துக்கான
போவதற்கானதா தான் இருக்கும். அடுத்ததா வீராங்கனைகளோட தரவரிசை பட்டியலில் கடைசி இடத்துக்கு வினேஷ் போகத் அப்படிங்கிறவங்க தள்ளப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்க வீராங்கனையா இருந்த சாராவுக்கு ஆட்டோமேட்டிக்கா தங்கப்பதக்கம் அப்படின்னு போயிடும். மேல்முறையீடு செய்யணும் அப்படிங்கிற பேச்சுகள் நடந்தாலும் கூட மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இந்தியாவுக்கு இருக்காது அப்படிங்கிற தகவல்கள் தான் சொல்லப்படுது. இதுதான் தற்போதைய நிலவரம். ஆனந்தி, சமூக வலைதளங்களில் வினேஷ் பகத்துக்கு ஆதரவாக தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் குறித்தும் ஒலிம்பிக்கோட விதிமுறைகள் என்ன என்பது குறித்தும் விளக்கமா சொன்னீங்க. நன்றி பிரியதர்ஷினி.